Taste the Daily. சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ மகா சின்னமாரியம்மன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார். அங்காளம்மன் கோவில் தெருவில் உள்ள மகா கணபதி மகா சின்னமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் 15ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். அப்போது பொதுச் செயலாளருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை வழங்கப்பட்டது. முன்னதாக எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே அனுக்கிரக அன்லிமிடெட் ஜவுளிக்கடையை திறந்து வைத்து கொள்முதலை தொடங்கி வைத்தார். அப்போது எடப்பாடி நகர கழக செயலாளர் முருகன், நகர அம்மப்பேரவை செயலாளர் கதிரேசன், கொங்கணாபுரம் ஒன்றிய குழு தலைவர் கரட்டூர் மணி, எடப்பாடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பக்கநாடு மாதேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவையில் தமிழ்நாடு அண்ணா டாக்டர் எம்ஜிஆர் அமைப்பு சாரா கட்டுமான தொழிற்சங்கத்தின் புதிய அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலை செயலாளருமான SP வேலுமணி திறந்து வைத்தார். கோவை மாவட்டம் பேரூர் அடுத்த பச்சாபாளையம் பகுதியில் அண்ணா தொழிற்சங்கத்தின் இணைப்பு சங்கமான தமிழ்நாடு அண்ணா டாக்டர் எம்ஜிஆர் அமைப்பு சாரா கட்டுமான மற்றும் பொது தொழிலாளர்கள் சங்கத்தின் புதிய அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவுமான SP வேலுமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அண்ணா டாக்டர் எம்ஜிஆர் அமைப்பு சாரா கட்டுமான மற்றும் பொது தொழிலாளர் சங்க மாநில செயலாளர் கண்மலை முருகேசன், ஊராட்சி மன்ற தலைவர் NP சாந்தி பிரசாந்த் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை ராயபுரத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிழக்கு பகுதி செயலாளர் அரசு மற்றும் மேற்கு பகுதி செயலாளர் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KT பச்சைமால் ஆகியோர் உறுப்பினர்களுக்கு உரிமைச்சீட்டினை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர்கள் அன்பு, ஆறுமுகம், சக்தி, ராஜேஷ், பாலாஜி, அக்பர் பாஷா, ரிஷ்வான், ரஞ்சித், சுகுமார், சங்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த அரசை பொறுத்தவரை அதில் முடியாத இந்த கார்பரேட் அரசாங்கம் எல்லா விஷயத்திலும் தோல்வி அடைஞ்சிச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. ஒரு அரசாங்கத்திட்ட மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, நிம்மதியாக அமைதியாக வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஒரு 12 மணிக்கு கூட போய் தனியாக போய் வீட்டுக்கு வர முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய ஆட்சியில் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. பத்திரிகை திருப்பினாலும் போதும், எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதை, அதுக்கப்புறம் ஹீராயின், அதே போன்று ப்ரௌன் சுகர், இப்படி பார்த்தீங்கன்னா மெத்தபெட்டமைன், இப்படி எல்லாமே ஒரு போதை வஸ்துக்கள். தமிழகம் முழுவதும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து நிலை பணியாளர்கள் கூட்டமைப்பினர் இன்று மாலை பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். சமக்ர சிக்ஷா என்கிற ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுநர்கள், சிறப்பு பயிற்றுநர்கள், கணினி இயக்குபவர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் உட்பட 20,000 பேருக்கு கடந்த செப்டம்பர் மாதம் சம்பளம் இதுவரை வழங்கப்படாததால் வீட்டு வாடகை, குடும்பத்தாரின் சாப்பாடு செலவு, பெற்றோரின் மருத்துவ செலவு, EMI என அனைத்தும் கட்ட முடியாமல் தவித்து வருவதால் சம்பளத்தை உடனே வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இன்று மாலை பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தப்போவதாக பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் மக்கள் நலனே உயிர் மூச்சாக நினைத்து ஆட்சி செய்த அதிமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த அனைத்து விதமான சலுகைகளை இந்த வஞ்ச அரசான ஸ்டாலின் அரசு அனைத்தையும் வழங்காமல் மக்களை தண்டித்து வருவதாக பகுதி நேர ஆசிரியர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.